நேயர்களுக்கு வணக்கம். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல திமுகவா அதிமுகவாங்கிறத தாண்டி அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த முறை தமிழகத்துல தாமரை மலருமா மலராதா அப்படிங்கிறது தான். அதற்கான ஒரு முக்கிய காரணம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இந்த முறை அவங்க கூட்டணியை ரொம்ப வலுவா அமைச்சிருந்தாங்க. பாமக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, ஓ பன்னீர்செல்வத்தோட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதுக்கப்புறம் இந்திய கல்வி முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவங்களோட கூட்டணியை ரொம்ப வலுவா அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே அவங்க நிறுத்திய கேண்டிடேட்ஸுமே மக்கள் மத்தியில ரொம்ப பரிச்சயமான, மக்களால அதிகமா பேசப்படுற ஒரு ஆளுங்களை தான் நிறுத்தினாங்க. தெலுங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த முறை தேர்தலில் நின்னாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு தொகுதியில நின்னாங்க. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் சௌமியா அன்புமணி, பாஜக ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா தமிழகத்துல தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக அதிமுகவுக்கு கடும் சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இருமுனை போட்டியா இருக்காது, இது மும்முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு சவால்லாம் விட்டு இருந்தாங்க. சமீபத்துல கருத்து கணிப்பு கூட தமிழகத்துல 3-5 இடங்களை பாஜக பெறும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த முறை திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையின் கீழ் பாஜக ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கு. கண்டிப்பா தென் மாநிலங்கள்ல பாஜக தனது கால் தரத்தை பதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்த தேர்தல் முடிவுகள், மக்களின் தீர்ப்பு அதற்கு நேர்மாறா இருந்துச்சு. தமிழகத்துல ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியல. 21 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. குறிப்பா பார்க்க போனா வட சென்னை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிதம்பரம் போன்ற இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. சில கேண்டிடேட்ஸ் மட்டும் அண்ணாமலை, டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம், சௌமியா அன்புமணி, இவங்க தான் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்றிருந்தாங்க. மற்ற எல்லாருமே மிக சொற்ப வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவில் கூட 1-2 சீட்டுகள் பாஜக வந்திருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இந்த முறையும் பாஜக எந்த இடத்தையும் பிடிக்கவில்லை. இதை பத்தி பேசுகையில் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இந்த முறை நாங்கள் கடுமையா முயற்சி செஞ்சோம், அடுத்த முறை இன்னும் கடுமையா முயற்சி செஞ்சு கண்டிப்பா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் புத்துணர்ச்சியோட நாங்க மீண்டெழுவோம் சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் பாஜகவை ஏத்துப்பாங்களா? தமிழ்நாட்டுல தாமரை மலருமா? உங்களோட கருத்து என்ன? சொல்லுங்க.